படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை, வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இது குலாஸ் நாட்டு சக்கரை, சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. CWC அடுத்த சீசன் எப்போ வரும்? கண்டஸ்டன்ட் டு ஜட்ஜ் KPI சீசனில் இப்போ திடீர்னு தாமஸ் சார் கால் பண்ணி இந்த மாதிரி ஜட்ஜ் அண்ணா எப்படி நான் எப்படி நாங்கள் இது பண்ண முடியும்? இல்லைடா, அவரோட ஒரு சின்ன கான்வர்சேஷன் உங்களுக்கு நடந்தது. பேசிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இவர் தான் பாபாஜி, அவங்க எல்லாமே சொல்லலாம். அது என்கிட்ட சொல்லணும்னு அவசியம். ஃபோன் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். ஃபோன் கொடுத்தா டீமில் கொடுத்து நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு. சிவாஜி படத்துலலாம் தலைவர் காலில் அடிச்சப்பெல்லாம் எவ்வளோ அழுதுருப்பேன். அண்ணாமலை படத்தில் வீடு அடிச்சப்பெல்லாம் தலைவர் பேசிட்டாங்களே. தர்மத்தின் தலைவர் இதான ஒன்று ஒன்றுமே பட இன்னொரு தலைவர் உருவாவார். அங்கே தலைவர் தான் ரைட்டா. விஜயகாந்த் சாரோடைய நினைவிடத்தில் சொன்ன ஒரு விஷயம், இப்போ 400 நாள் தாண்டிடுச்சு, இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல் நாள் போட்டோன்னே நிறைய பேர் இதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமா அப்படிலாம் நிறைய பேர் போட்டாங்க. அந்த நம்பர்ஸ் நான் இப்போ போடுறது கூட நெகட்டிவாக பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்காக தான். ஒரு பாட்டி வருவாங்க ரெகுலராக. அப்பா எனக்காக ரொம்ப தூரம் என்னால் நடந்து அந்த வந்து சாப்பாடு வாங்கல, இந்த மாதிரி கேள்விப்பட்ட வந்தேன். எனக்கு மாதம் ஒரு 5 கிலோ அரிசி மட்டும் வாங்கி தர கேட்டாங்க. சரி, ஓகே. என்ன என் பக்கத்துல இருந்தது? ஆமா, அங்கெல்லாம் இங்கே தானே வந்துட்டு இருக்கோம். தொப்பை கீழே வச்சு சுத்துவி அது பண்றியா? ஒரு உண்மையை வாங்குவோம். சாட்டர்டே நைட்டு எங்கே போவேன்? லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போகிறேன் அப்படின்னா கானா பினா டீம் கூட தான். ஸோ வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். ஓகே, உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் பாட்டுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ புகழண்ணா கேட்டே ஆகணும், டான்ஸ்லாம் ஆட்டிங்க, பயங்கரமாக இருந்தது. ஸோ எப்படி இருந்தது டான்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ஹாப்பி. அது இது எல்லா விஷயமும் எல்லோரும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அட்லீஸ்ட் நமக்கு ஒரு இதுக்காச்சும் வேணும்ல, ஒரு லேர்ன் பண்ணணுன்றது. அப்போது சரி ஓகே, அயோத்தி அது ஒரு கேரக்டர் பண்ணோம், 1947 ஒரு கேரக்டர் பண்ணோம், குக்குத் கோமல் ஒன்று பண்ணோம். திடீர்னு பார்த்தா விஜய் மில்டன் கூட்டு இல்லை நீங்கள் நெகட்டிவ் ரோல் வில்லனாக பண்ணோம். நாங்கள் சரி அதை பண்ணோம். சரி அப்போ நம்ம எது வரல அப்படின்னா சரி ஓகே டான்ஸு டக்குன்னு கேட்டாங்க. சரி ஓகே, அது அப்போ லைன் நான் கேட்டேன். லைன் கேட்டோன்னே அப்போ நான் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகி எஸ் ஆகி பிறந்த 90s கிட்ஸுறானே. ஓகே 90s கிட்ஸு ஓகே, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், வேறு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்தது தான். சரி சரி. அதுக்கப்புறம் சரண் கோரியோகிராஃப் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. நமக்கு என்ன வருமோ அது அழகாக வேலை வாங்கியிருந்தார். அது சூப்பராக வந்து அமைஞ்சு மக்கள்கிட்ட போய் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு. இப்போ வரையும் எல்லாருமே நிறைய பேர் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாங் நல்லா இருக்குன்ட்டு. அது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு இருந்தோம், ஏற்றுக்கிட்டு சூப்பராக எல்லாருமே விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. அதை ப்ரொடியூஸ் பண்ண நம்ம விஜயகுமார் அவருக்கும், என்னைய இது பண்ண நம்ம டைரக்டருக்கு, கொரியோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், முக்கியமாக ஜிவி இதில் உள்ள வந்து எங்களுக்காக பாடி கொடுத்து இந்த பாட்டு வந்து இந்தளவு எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்றாங்கன்னா அதுதான் முக்கியமான காரணம். சூப்பர். நான் அடுத்த கொஸ்டினே அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். நாங்கள் உங்களை காமெடியனாக பார்த்தோம், சப்போர்ட்டிங் கேரக்டரில் பார்த்தோம், வில்லனாக பார்த்தோம், இப்போ டான்ஸும் பார்த்தோம். இந்த எவ்வளோ டேலண்ட்டை மறைச்சி வச்சுட்டு இருக்கீங்க இன்னும்? அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் காலம் கரெக்டாக வரணும். அது வர 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 நம்மள்ட்ட என்ன இருக்கும். அப்படி 1947 நான் அப்படி பண்ணுவேன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஒரு கேரக்டர் தவிடன்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, அது வந்தேன். அது பொன்குமார் தான் அந்தளவு அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தார். ஓப்பனிங்கில் நான் தான் பேப்பர் படிப்பேன், கிளைமேக்ஸில் நான் தான் சுகதத்தை சொல்லணும். ஆனால் என்னால் சொல்ல முடியாது, நாக்க வெட்டிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தது வந்து பொன்குமார் தான் இது பண்ணியிருந்தார். ஸோ வந்து யார் எப்போ என்ன பண்ணுவானே தெரியாதுல்ல. புகழ் இந்த படத்தில் காமெடினா அப்படி யோசிச்சப்போ திடீர்னு பார்த்தா அது ஒரு எமோஷனல் அழ வைக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வர்றது டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா ஒரு சிலை வந்து அது கடலில் போய் கரைக்கிறதும் அது கருவறையில் இருக்கிறதும் ஸோ வந்து டைரக்டர் கையில் தான் இருக்குது. அது எங்கே வச்சா அதுக்கு அபிஷேகம் நடக்கும்ட்டு. ஸோ அது எல்லாமே டைரக்டர் கையில், டைரக்டர் தான் அது பண்ண போல. இந்த அளவு டைரக்டர் சார், நீங்கள் புகழ் சாரை வந்து ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணிங்களா, இல்லைன்னா புகழ் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக? இல்லை, ஃப்ரெண்டு அப்படின்றத தாண்டி புகழ் வந்து ஆல்ரெடி ஒரு வெர்சைட்டல் ஆக்டர், எல்லா திறமையும் உள்ள ஒரு ஆக்டர். அவர் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார்.
உங்களுக்கே தெரியும் அது. நீங்கள் ஷோஸ் பார்த்துருப்பீங்க, ஆமாம். படங்கள் நடித்த படங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நிறைய பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அது தாண்டி இப்போது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தார்ல 1947ல். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு இப்போ கோலி சோடாவில் கொடுத்தாரு. அந்த மாதிரி நமக்கு மேலும் மேலும் சர்ப்ரைஸ் கொடுக்குற ஒரு பர்சன். ஸோ அவரை சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யோசனை எதுவுமே இல்லை. டக்குன்னு எனக்கு தோணுச்சு, உடனே அவரை கால் பண்ணேன். சாங் பண்ணுறேன், நீங்கள் தான் பண்ணணும், சாங் கேளுங்க அப்படின்னு சாங் அனுப்பிட்டேன். வேறு எதுவுமே பேசலை. அவர் என்ன கேட்டார்னா, சாங் ஓகே, டான்ஸ் எல்லாம் எப்படி டான்ஸ் வராது அப்படின்னு. டான்ஸு நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னேன். இங்கே வந்து தான் பெங்களூர் வந்து தான் நாங்கள் சாங்கு பண்ணலான்னு சொல்லி ஃபோன்லேயே முடிச்சாச்சு. பெங்களூரில் தான் மீட் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங், ரிஹர்சல் அடுத்த நாள் ஷூட்டிங். ஸோ அப்படி பிளான் பண்ணி இப்போது நீங்கள் சாங் பார்த்தீங்கல்ல, அது எப்படி புகழ் எப்படி பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், அதனால தான் டான்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அது புதுசு தான், எவருக்கும் புதுசு, எங்களுக்கும் புதுசு, பார்க்குற ஆடியன்ஸுக்கும் புதுசு இல்லை. அப்போ புதுசு தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக. ஸோ ப்ரொடியூசர் சார், உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும், புகழ் சார் வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வராங்கன்னு சொன்னோன்னே நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க? நான் யோசிக்கவே இல்லை, அடுத்த செகண்டே ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா பெரிய ஃபேன். ஓகே. அதுவும் ஃபஸ்ட் டைம் டான்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்லாம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ எதுக்குமே நோன்றது செகண்ட் தாட்டே கிடையாது, ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் டிசிஷன்ஸ் தான். ஓகே, சூப்பர். எப்போதுலேருந்து ஃபேன் ஆனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அந்தளவுக்கு புகழ்னு சொல்லி ஒத்துக்கிறது க்ரோத் இருக்கு இல்லைங்களா, அது டே பை டே பார்த்துட்டே இருக்கும் நம்ம. எவ்ரிடே இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஆனால் அவருக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கிறது அவரோட ஹார்ட் ஒர்க்னால தான். ஏன்னா என்னோட ப்ராஜெக்டில் நான் பார்த்தேன், ஹோல் நைட் ஷூட், மழை வந்துட்டுருக்கு, பிரதர்னால நிற்கவே முடியல, கால் ஃபுல் கிராம்ப் ஆகிடுச்சு. ஸோ முன்ன நாள் ரிஹர்சல், நெக்ஸ்ட் டே அப்படியே ஷூட்டு. ஸோ ஃபுல் கிராம்ப்பு, கேமரா ஆன் ரோலிங்னு சொன்னோடனே அவர் பெயின் ஃபேஸில் காமிக்கவே மாட்டேன்றாரு. ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க், நான் ரிட்டர்ன் ஷூட் முடிஞ்சப்பறம் 2 பேர் பிடிச்சிட்டு தான் கேரவனுக்கே கூட்டின்னு போனோம். ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் தான். ஓகே. அந்த டெடிகேஷன் லெவல் பற்றி உண்மையிலே உங்களை பாராட்டி ஆகணும். அந்த 1947 வந்து நிறைய பேர் அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்தோடனே நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு, உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் அது வந்ததுக்கப்புறம் அந்த பாராட்டுக்கு அளவே இல்லை, அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. ஸோ நம்ம டெடிகேஷன் லெவல் ஒருத்தட்ட போய் சேருது, அந்த பாராட்டு வந்து நமக்கு கிடைக்குதுங்கிற அந்த சந்தோஷம் எப்படி இருக்குது உங்களுக்கு? அயோத்தியா இருக்கட்டும், 1947 ஹாப்பி தான் சொல்லும். நம்மளுக்குமே பண்ணாங்களே டீசரில் ஒரு ஆமாம், டீசரில் நம்ம இதுவே டீசர் வந்த உடனே அது என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பிக்கஸ்ட் ஃப்ளாப் அப்படி அப்படி போட்டிருந்தாங்க. டீசர் ரிலீஸ் ஆன உடனே எடிட்டட்னு வந்துச்சு, இந்த வருஷம் எடிட்னு வந்துச்சு. வா, நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் சாங் இஸ் கமிங் சூன், புகழனா யூ வெரி அப்படின்னு அப்படியே எடிட்டில் மாறி அதே பர்சன். ஓகே. ஸோ அதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் 1947 நீங்கள் கேட்டதுனால சொல்லலாம். அது 1947 போஸ்டர் வந்தப்போ என்ன அப்படி தான் போட்டாங்களாக்கா, ஐயோ இவன் இருக்கான அந்த படம் ஃப்ளாப்பு, கண்டிப்பாக இது இதாகாதுன்னு. ஆஸ்காருக்கு போய் 5வது இடத்துல இதாச்சு. பிரிட்டிஷில் போயிட்டு லண்டனில் போயிட்டு அவார்டு வாங்கினேன் பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்குறது அவ்வளோதான். சார் போய் அவங்களுக்கு போய் நான் திட்டப்படுறது கிடையாது. என்ன இப்படி சொன்னல, நான் பண்ணிட்டேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள், கமெண்ட் வந்து நீங்கள் போடுங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், நான் சொல்ல தேவையில்லை, நான் பண்ணியிருக்கிறத மக்கள் சொல்லுவாங்க, அவன் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஓகே. அந்த மாதிரி கிரிட்டிசிசம் உங்களுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் ஏதாவது ஒன்று பாதிக்குது, அந்த மாதிரி ஏதாவது அது அப்படியே கடந்து போகிறது தான்? அது கடந்து போகிறது தான் சொல்ல. யாருமே யாருக்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லை. நம்ம வேலையை கரெக்டாக பார்த்தோன்னா கடவுள் அவங்களுக்கு பதில் சொல்லுவார், அவ்வளோதான். ஸோ புகழனாட்டியும் நான் ஒரு பர்சனலாக ஒரு விஷயம், ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் ஒரு 2 விஷயத்துக்கு அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து விஜயகாந்த் சாரோடைய நினைவிடத்தில் சொன்ன ஒரு விஷயம், இப்போ 400 நாள் தாண்டிருச்சு, இன்னும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், முதல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அது வந்து பண்ணுறது பெரிய விஷயம், அதையும் தொடர்ந்து பண்ணுறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது என்னென்னா, விஜயகாந்த் சாரை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க எல்லோரும். ஆனால் அதில் அதிகமாக வந்தது அவர் சாப்பாடு போட்டது அப்படின்றது தான். சாப்பாட்டுக்காக இதே சாலிகிராம ரோட்டில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு வேளை தான் சாப்பாடு இருக்கும், அவ்வளோ கஷ்டப்படும். சரி, நம்ம ஆஃபீஸுக்கு வரவங்க கண்டிப்பாக வயிறார சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தது தான். மொதல் நாள் போட்டவுடனே நிறைய பேர் இதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படிலாம் நிறைய பேர் போட்டாங்க. அந்த நம்பர்ஸ் நான் இப்போ போடுறது கூட நெகட்டிவாக பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்காக தான். உன்னால் முடியாதுன்னாங்களே, அவங்க அந்த நம்பரை எண்ணவே முடியாத அளவுக்கு நான் பண்ணணும். நான், எனக்கு அப்புறம் வர என் பிள்ளைங்க, அவங்க பசங்க, இவங்க எல்லாருமே தலைமுறையாக அதை பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட இருக்கும். அதை கடவுள் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையோட ஓடுறேன்.
கண்டிப்பாக அது நடக்குண்ணே. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ. யாராவது அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து எமோஷனலாக பேசின அந்த ஒரு மொமெண்ட் நடந்ததா? நிறைய நடந்தது, அது- நிறைய நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி எமோஷ்னலாலாம் இல்லை, நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அந்த ஒரு வார்த்தை போதும். ம். அதை பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டி வருவாங்க ரெகுலராக. அப்பா எனக்காக ரொம்ப தூரம் என்னால் நடந்து அந்த வந்து சாப்பாடு வாங்கல இந்த மாதிரி கேள்விப்பட்ட வந்தேன். எனக்கு மாதம் மாதம் ஒரு 5 கிலோ அரிசி மட்டும் வாங்கி தர கேட்டாங்க. மாதம் மாதம் அவங்களுக்கு 5 கிலோ அரிசி மட்டும் அவங்க வீட்டிலேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருவாங்க. அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. ஒரு ஹாப்பி. நம்மளால் முடிஞ்சது, கடவுள் நம்ம கொடுக்குறாரு, நம்ம திருப்பி கொடுக்குறோம். கண்டிப்பாக நம்மள யாருன்னே தெரியாதவங்க எல்லாருமே நம்மளை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம டிவியில் நடிக்கிறோம், நம்ம சம்பளம் வாங்குகிறோம், காசு வாங்குறோம், நம்ம நடிச்சுட்டு போகிறோம். பட் நமக்காக அவ்வளோ போராடுறாங்க. நம்ம அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க இப்போ இப்போ இவ்வளோ நான் பார்க்கணும் இது அப்படிலாம் ஃபீல் பண்ண அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ கடவுள் கொடுக்குறதா நம்ம கொஞ்சம் கொடுக்குறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக. முதல் வாழ்த்து இது. 2வது வாழ்த்து என்னென்னா கண்டஸ்டன்ட் டு ஜட்ஜ் கேபிஐ சீசனில். ஸோ அது எந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஹாப்பி. அண்ட் உங்களுக்கு பெரிய ஒரு எமோஷ்னலாக இருந்திருக்கும் அந்த ஒரு விஷயம். இல்லை, அதுக்கு உண்டானதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன், உழைச்சேன். நான் எலிமினேட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு நான் என் மொபைலில் திருடிட்டு போனப்போ கூட ஐயோ திருடிட்டாங்களே நான் கடலூர் போகல, ஐயோ இங்கே ஏமாந்துட்டுமே நான் கடலூர் போகல, ஐயோ நம்ம வந்து என்னடா இது ஆடிஷனில் ஹெல்மெட் ஆகிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகல. நான் சரி ரைட்டு ஓகே நமக்கு கிடைக்கும் பார்ப்போம், நம்ம உண்மையாக இருக்கோம், நம்ம உண்மையாக உழைக்கிறோம், நம்ம உண்மையாக உழைச்சா அதுக்கு உண்டான பலன் இருக்கும். தலைவர் சொன்னது தான், எல்லாத்துக்கும் தலைவர் எடுக்கிறான்னாதீங்க, ஏன்னா எல்லாத்தையுமே தலைவர் சொல்லிட்டார். கண்டிப்பாக நமக்கு நேரம், காலம், உழைப்பு இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேலே வர முடியும். ஈஸியாக வந்து உழைச்சா மேலே வந்தாலான்னாக்கா 90 வயசில் ஒருத்தர் மூட்டை தூக்குறாரு, 90 வருஷமாக உழைச்சுன்னு தான் இருக்காரு. மேலே வரணும், அதுக்கு உண்டான நேரம், கரெக்டான நேரத்தில் கரெக்டான அந்த வந்தால் மட்டும்தான் அது இது பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான எல்லாம் பண்ணோம். ஆடிஷனில் ஹெல்மெட் ஆனோம் கலக்கு போதில். அதுக்கப்புறமேட்டா டிரான்ஸ்போர்ட்டில் ராமானுஜ செட்டி பார்க்கில் டிரான்ஸ்போர்ட்டில் அட்மினாக இருந்தேன், சிட்டி பேங்க்கில் இருந்தேன், அட்டோஸில் இருந்தேன். ஆமாம் தெரியும். ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு கால் வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணுறேன், அப்படியே சின்னதாக இது பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணோம். அப்போது இப்போ திடீர்னு தாமஸ் சார் கால் பண்ணி இந்த மாதிரி ஜட்ஜ் அண்ணா எப்படி நான் எப்படி நாங்கள் இது பண்ண முடியும்? இல்லைடா, என் தம்பி அங்கே உட்கார வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்குது, அதுக்கு நீ ஒருத்தானவன், அதுக்கு ஏன் நம்பி இருக்கு, நான் சொன்னால் கேட்க மாட்டேன், சரி நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு அதுக்கு தாமஸ் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துல ஒருத்தவன் வந்து தோத்தானோ அவனை அந்த இடத்துல ஒரு மேடையில் உட்கார வச்சு அழகு பார்க்குறதுன்றது யார் பண்ணுவான்னு தெரியல, அதுக்கு தாமஸ் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். கண்டிப்பாக. ஃபேன்ஸோட ஒரு ரெக்வஸ்ட்டுக்காக நான் கேட்குறேன். இதே மாதிரி இன்னொரு ரியாலிட்டி ஷோவில் உங்களை எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிடபிள்யூசி அடுத்த சீசன் எப்போ வரும்? அண்ட் அதில் புகழவர்கள் கோமாளியாக நாங்கள் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஷோ நான் வேறு எதுவும் இது பண்ண மாட்டேன் சொன்னேன். அப்போ சிடபிள்யூசி மட்டும் எங்கே போனாலுமே எல்லாருமே குழந்தைங்க பிறகுங்களா, நீங்கள் தயவுசெய்து வந்துடுங்க, நீங்கள் வந்துடுங்க ப்ளீஸ் அப்படின்னா. சரி அவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும், கண்டிப்பாக வந்ததுன்னா பண்ணுவேன். ஓகே. அது எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இப்போ தானே பிக் பாஸ் முடிஞ்சிருக்கு. லேட்டாக ப்ராசஸாக லேட்டாக. ஓகே. கண்டிப்பாக அதில் நாங்கள் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் பாட்டில் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன். பின்னாலெல்லாம் பேனரில் வந்து நம்ம ஸ்டார் ஆக்ட்ரஸோட ஃபோட்டோஸ் இருந்துச்சு, ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார்னு சொல்லி. அந்த ஐடியா எப்படி வந்தது? அது ஐடியாவாக என்னென்னா சாங் 90s கிட் வந்து ஒரு 2K கிட் பையனை வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் சாங்கு. 90ஸில் நம்ம எல்லாம் கொண்டாடின ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஆட்கள். ஸோ அவங்கள நம்ம வந்து முன்னிறுத்தி அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அது பெரிய பெரிய படங்களில் கூட அப்படி எனக்கு நான் பண்ணியிருந்தா கூட மேபி அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குமான்னு தெரியல. இந்த இதில் எனக்கு முழு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, நான் டிசைட் பண்ணுற ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் இதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்னைக்காக இருந்தாலும் இது எனக்கு நான் அவங்களோட ஒரு நாள் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. ஆமாம், அதுதான் ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. கண்டிப்பாக. ஓகே ஓகே. ஸோ அது நான் வந்து அந்த அந்த ஒரு விஷயம் இருந்ததுனால கேட்குறேன், ரேண்டமாக கேட்குறேன். சினிமாவில் இவங்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது யார் காரணம்? அது தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் ஒரு வீடியோவே போட்டிருந்தீங்களே சார், சாரை சந்திச்சது. அவங்க 2 பேர் கேளு. நாங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு தான் வருவேன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். யார் இன்ஸ்பிரேஷன், எதுக்காக அந்த காரணம்? அஜித் சார். இந்த பாட்டிலே தெரிஞ்சது. ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேஷன். என்னன்னா நம்ம வந்து ஒரு வில் பவர் வேணும். என்ன அடி வாங்கினாலும் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம திரும்ப வந்துக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கார் இல்லையா. அது அது அங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சாங்கு பண்ணும்போது நீங்கள் என் டீமை கேட்டு பாருங்கள், நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன், எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட
ரொம்ப அது எல்லாம் சொல்கிறது தான், இது கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறத விட இது எல்லாமே நம்ம அங்கேருந்து எனக்குள்ளே ஓகே என்னைக்கா இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம். ஓகே, அதை விட இது கொஞ்சம் பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளை தேத்தி. ஆமாம் தேதி அதெல்லாம் அங்கே அவரை பார்த்து தான் எவ்வளோ ஆக்சிடென்ட், எவ்வளோ அடி, இன்னமும் வந்து அவருக்கு உயிரை கொடுக்க அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. ஸோ அதில் நானும் ஒருத்தன். ஸோ அப்போ அவர்கிட்டேருந்து நான் அதை எடுத்துக்கணும்ல. ஓகே, விடாமுயற்சி ரேசிங்லாம் பார்க்குறீங்களா? ஆமாம், எப்படிங்க பார்க்காம இவ்வளோ சொல்கிறீங்களே, இவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம், நம்ம எப்படிங்க அதை பார்க்காம? அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஆஸ் அ ஃபேனாக உங்களுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்குது அவர் ரேசிங் போகிறது? செம்ம சாட்டிஸ்ஃபைடு. இப்போ அவார்டு வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் அவார்டு. இதெல்லாம் நினச்சே பார்க்கலண்ணா. இது எனக்கு ஒரு ப்ரௌடாக இருக்குது. நான் ஏதோ இவருக்கு நம்ம ஃபேனாக இருக்கோமேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஓகே, என்றைக்குமே அவர் ரியல் டைம் ஹீரோ. ஸோ ப்ரொடியூசர் சார் சொல்லுங்கள், உங்களுக்கு சினிமாவில் இன்ஸ்பிரேஷன்? ஆப்வியஸ்லி அஜித் சார் தான். ஆஹா, 2 அஜித் சார். ரேசர் தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார், எனக்கு இப்போ தான் தெரியும். ஓகே ஓகே. ஸோ அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், ரியல் டைம்லேயும் அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஓகே, இப்போ அவரோட ரேசிங் எல்லாம் பார்க்கும்போது நான் இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்னால. ஓகே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் நானே பிரேக் ஏன் எடுத்தேன்ற ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ ஆனால் அவர் அங்கே இருக்கும்போது நைட்லாம் தூக்கம் வர்றதில்ல. அவரோட ரேசிங், அவர் அந்த இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது அடுத்த நாள் திரும்ப வந்து பர்ஃபார்ம் பண்ணி டாப் 3 இமேஜினே பண்ண முடியல, யாருமே எதிர்பார்க்கல. அவரோட ரைட்ஸு. ஸோ அவர் ஃபால் இருந்தாலும் நெக்ஸ்ட் டக்குன்னு எஞ்சிறாரு அவர். ஓகே. ஸோ அதுதான். உங்கள் ரேசிங் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன், நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் ரேசிங் சின்ஸ் 2000, ஒரு 25 இயர்ஸாக ரேசிங். இப்போ நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒன்லி ஆன் பைக்ஸ், கிராஸ் கண்ட்ரி ராலிங். ஸோ இப்போ கண்டிப்பாக அதை இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள், அதுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. சூப்பர் ஸ்டார். எஸ், நாங்கள் வீடியோலாம் பார்த்தோம், ஆனால் நீங்கள் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவரை பற்றி தலைவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. தலைவர்கிட்ட இருந்து நான் எல்லாமே இது பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் வாட்ச் பண்ணுறதுலேருந்து என் வாட்சில் இருக்கிறவரையும் எல்லாமே தலைவர் தான். ஆஹா, ஓகே. ஆமாம். ஸோ எல்லாமே அவர் தான். எப்படின்னா அவரோட பாடல்கள், அவர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்காகவே ஒரு விஷயம் பண்ணுவார். அந்த லிரிக்ஸ் கூட எல்லா சாங்குமே அவருக்காகவே இருக்கும். தலைவர் இந்த வயசில் வந்து அவர் நடக்கிற மாதிரி யாரும் நடக்க முடியாது. அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அப்பா அடிச்சிக்கவே முடியாது. இன்றைக்கும் இப்போ தலைவரை பார்த்த தருணம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போலாம் எத்தனை பேர் அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து உட்காந்துறாங்க. தலைவர் அப்படி வேட்டி சட்டை கட்டுன்னு அப்படி போனார்னா அது ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல, எனர்ஜி லெவல் வேறு லெவல், பாசிட்டிவாக இருப்பார் தலைவர். அந்த பாசிட்டிவ் தான் அது தலைவர்கிட்ட இருந்து. அவரோட ஒரு சின்ன கான்வர்சேஷன் உங்களுக்கு நடந்தது. ஸோ அந்த டைமில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, மரியாதை. இப்போது அவர் வீட்டில் அங்கே ஒரு 5 ஃபோட்டோஸ் இருக்குது. பேசிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இவர் தான் பாபாஜி, அவங்க எல்லாமே சொல்லலாம். அது என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது எல்லாமே இன்ட்ரோ பண்ணார். ப்ளஸ் வந்த உடனே ஃபோன் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். ஃபோன் கொடுத்தேன் ஆப்போசிட்டில் அவங்க டீமில் கொடுத்து நாங்கள் 2 பேர் பேசுகிற மாதிரி ஃபோட்டோ எடுங்க அப்படின்ட்டு தலைவர் உட்காந்து. என்னென்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாமா என்ன அந்த தயக்கத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு உடைச்சிருவார். இப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து வேறு லெவலில் எங்கே இருக்கார், சூப்பர் ஸ்டார். அவர் போய் நேரில் பார்த்தா ஐயோப்பா வேற லெவல். அது பெரிய மெமரி தான் இல்லையா? அது எப்படி வாழ்நாள மறக்க முடியாது. சாக்லேட் இன்னும் அவர் கொடுத்தது இன்னும் எக்ஸ்பைரி டேட்டும் முடிஞ்சு போச்சு. ஐயோ, ஆமாம், இன்னும் வச்சுருக்கேன். சாக்லேட் தான் எக்ஸ்பைரி ஆகும், தலைவர் மனசுல இருந்து என்னைக்கு எக்ஸ்பைரி ஆக மாட்டா போல, அப்படியே தான் இருக்கும். அதை அப்படியே ஃப்ரேம் போட்டு வச்சிருவேன் சாக்லேட்டை. சிவாஜி படத்துலலாம் தலைவர் காலில் அடிச்சப்பெல்லாம் எவ்வளோ அழுதுருப்பேன். அண்ணாமலை படத்தில் வீடு அடிச்சப்போ எவ்வளோ அழுதுருப்பேன். வீட்டில் உண்மையாக அழுதுட்டீங்களா? என்ன எப்படி வீடெல்லாம் இடிச்சப்பா கண்ணு சொல்கிறப்பே எனக்கு உள்ளுக்குள்ளே கலங்குது, கண் தண்ணி தான் வரல. அண்ணாமலை படத்தில் வீடு அடிச்சப்பெல்லாம் தலைவர் பேசிட்டாங்களே. ஏன்னா சொல்றதுக்கு வாழ்ந்துருக்கோம், இப்போ சொல்றதா இருக்கு. அப்பெல்லாம் அந்த வீடுனா ஐயோ இஷ்டாங்களே. இவர் ஜனகராஜ் அந்த மனோரமாவெல்லாம் ஐயோ வீடு இடிச்சிட்டாங்களேப்பா, அவங்க அப்பா வாழ்ந்த வீடு அந்த அப்படியே உட்காந்து அழுதுன்னு கிடப்போம். நம்ம வீட்டில் அப்படியே எங்கள் அம்மா அப்பாலாம் பார்ப்பாங்க, என்னடா பண்ணுறான் இவன், எதுக்கு அழுவான் என்ன அப்படியே பார்ப்போம். மறுபடியும் பார்த்தா சிவாஜி படத்தில் எங்கள் அம்மா அப்பா அழுதுன்னு இருப்பாங்க.
இப்படி ஃபேமிலி எல்லாருமே தலைவர் தான் பிடிக்கும். அப்போலேருந்து அப்படியே எல்லாமே பார்த்து பார்த்து பழகிட்டோம்னா தலைவர் அடி வாங்கினாலோ தலைவர் இது பண்ணாலும் அழுவு வந்துடும். தர்மத்தின் தலைவர் இதான உடனே ஒன்றுமே கூட இன்னொரு தலைவர் உருவாகுவார். அங்கே தலைவர் தான் ரைட் அப்படின்னு தலைவர் இல்லைன்னா இதாகும். அதிசய பிரிவு ஆகட்டும், அதிசய பிரிவில் ஒரு தலைவர் இதானோன்னா உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். தலைவர் அங்கே மேலே போய் அங்கே வந்து கூப்பிட்டு வந்து இன்னொரு தலைவர் வந்தால் தான் அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். தலைவர் இருக்கணும். எனக்கு அதுதான் நான் இது உண்மையாக நான் தெரியாது. தளபதியிலே ஏதோ சொல்லிட்டு ஆக்சுவலாக மம்முட்டி சாருக்கு தான் இதாகிற மாதிரி தலைவர் தான் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் தான் 1 வீக் எதாவது மாற்றி எடுத்தாங்கன்னு இல்லை. மலையாள வெர்ஷனில் அப்படி இருக்கும், தமிழ் வெர்ஷன் அப்படி இருக்கும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ரசிகர்கள்லாம் நம்ம ஊரில் பாடலி கொட்டான்னு சொல்லிட்டு அப்போல்லாம் சினிமா தேட்டரில் இப்போ கொட்டா கேதான்னு சொல்லுவாங்க. பாடலி கொட்டாலாம் அது இடிச்சிட்டாங்களாம். அப்புறம் தலைவர் லெட்டர் போட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இன்னொரு பொருளெல்லாம் இது பண்ணக்கூடாது, சேதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தலைவர் லெட்டர் போட்டதுக்கப்புறம் தான் ரசிகர்கள்லாம் இதாங்க. இந்த அண்ணாமலை படத்தில் வீடியோ எடுத்துக்கலாம். அண்ணாமலை படம் தானே என்ன, நான் ஒரு 2 வயசா 1 வயசா என்னன்னு தெரியல, எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அப்போ சாக்கடை தாண்டி தான் போனோம். அந்தாண்ட எங்கள் அத்தை எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா தூக்கி அந்த போட்டு சாக்கடையில் ஊந்து என்னை குளிப்பாட்டி கழுவி அண்ணாமலை படத்தை போட்டுருவான். ஐயோ இவ்வளோ இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம் போலயே. அந்த தலைவரை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதான் போல. சரி சரி, அவருக்கு வேறு 50th இயர். நீங்கள் ரசிகராக பயங்கர வெறியாக இருப்பீங்க போல. இப்போ ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மாதிரி ஒரு ஜாலியாக என்னென்னா, நீங்கள் வந்து நான் மொக்க ஜோக் சொல்லுவேன். அதை கண்டுபிடிச்சவங்க மிச்சம் 2 பேர்கிட்ட என்னன்னாலும் கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா ட்ரூத் ஆர் டேர் வைக்கலாம் உங்களுக்கு. ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதிர்ஷ்டமே இல்லாத நகரம் எது? எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? இது ஒரு மொக்க ஜோக்கு. அதிர்ஷ்டமே இல்லாத நகரம் எது? இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மற்ற 2 பேர்கிட்ட அதிர்ஷ்டமே இல்லாத நகரமா? அண்ணன் கரெக்டாக கண்டுபிடிச்சதான்னு நினச்சேனே. நான் என்னமோ போட்டு பார்க்குறேன். இங்கிலீஷாக இருந்தால் தான் எனக்கு மாட்டிப்பேன். ஐயா இங்கிலீஷ் தானே அது இங்கிலீஷ் என்னத்த தெரியும், அதுதான் போட்டு பார்க்குறேன். என்னென்னமோ போடுறேன், தென்னகரம் கண்ணகரம் மண்ணகரம் என்னென்னமோ பார்க்குறேன், ஒன்றும் நகர மாட்டேங்குது. இப்போ இங்கிலீஷ்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. ஓகே, நானே உங்களுக்காக சொல்லி அது சரி, இது யோசிப்பேன். இவங்க 2 பேரும் தெரியுங்களா? ஓகே ஓகே ஓகே. One eternity later. சரி, நானே சொல்லி நானே கேள்வி கேட்டுறேன். லக்னோ. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? லக்னோ. நமக்கு இது அதிர்ஷ்டம் இல்லாத நாடு. லக்னோ. ஓகே ஓகே, நீங்கள் அந்த கேபிஐயில் இருக்கனால அந்த வைப்பில் வருவீங்க. இங்கிலீஷ் வராது எனக்கு வாயில். ஓகே, நான் உங்களுக்காக இப்போ ஈஸியாக ஒன்று கேட்குறேன். முட்டை போடாத பறவை பேர் சொல்லுங்கள். ஜட்டி போட்ட பறவையா? முட்டையே போடாத ஒரு பறவை. ஆண் பறவை. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கரெக்ட். யார் சொன்னீங்க? நான் தான் சொன்னேன். அப்போ நீங்கள் 2 பேர்கிட்ட ட்ரூத் ஆர் டேர், இல்லைன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க. இவரு இது பண்ணுவாப்புல. எது பண்ணுவாரு? காம்போஸ் வச்சு இந்த காது வழியா விட்டு இப்படி எடுப்பார். அந்த காம்போஸ் இல்லையே. சரி, ஏதாவது ஒன்று டாஸ்க் கொடுங்க அவருக்கு. ஒரு கேள்வி கண்ணா பின்னா ஏதாவது ஒன்று கேட்டுருங்க, இல்லைன்னா ஒரு ட்ரூத் ஆர் டேர். கண்ணா பெண்ணாக்கு வந்தா கண்ணா பெண்ணான்னு பேச சொல்கிறேன். அப்படி லீட் எடுத்துட்டேன். ஒரு பாட்டு பாடிடு, டீசென்ட்டு. இதெல்லாம் மாட்டிப்பேன். டான்ஸுக்குன்னு சார் ரொம்ப தப்பு. டான்ஸுக்குன்னு சாடுற மாதிரி இருக்கும், முட்டி டான்ஸ். சரி, பாடிடலாமா? பாடிடுங்க, இந்த பாட்டே பாடிடுங்க. ஓகே. நான் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகி போகிறேன் 90s கிட்டா. கால வரும் ஒன் சைடு லவ்வால வெறியான கோயிந்த கேட்டு பாருடா. பிரேக் டவுன் எல்லாம் கணக்கேதும் இல்லை, கஷ்டத்தெல்லாம் நான் எங்க சொல்ல. வீண் சண்டைக்கு எங்க போனது இல்ல, மத ப்ராமிஸா நான் அச்சடிச்ச நல்ல புள்ள. பயங்கர வைப்பா இருக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பொருளை வைக்க முடியாத பை எது? பொருளை வைக்க முடியாத பை எது? தொப்பை. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கரெக்டாக கண்டுபிடிச்சார். கேளுங்க அடுத்த கொஸ்டின். அடுத்த டாஸ்க் கொடுங்க. ஆமா, ப்ரொடியூசர் சார் கேட்டா கொடுங்க. என்ன ப்ரொடியூசர் போறாரு? ஐயா நீங்க ஒரு நல்ல ஒரு பாடல் போடுறோம். பாடல் வராது. நாங்க 2 பேரும் அப்படியே டெய்லியும் போயிட்டு இது நாங்க 2 பேரும் ஸ்டேஜில் போயிட்டாங்க. ஐயா பாஸ் இதுலயே ஃபெயில். சும்மா இந்த பாட்டு இல்லை, பொதுவாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. 2 பிடிச்ச பாட்டு பாடுங்க. ஒன்றும் இல்லை, கற்பனை சொல்லிக்கிறேன்.
ப்ரோமோ சும்மா சும்மா பாடுங்க சும்மா ரெண்டு இல்லைன்னா ஒரு line கேள்வி சும்மா. கேட்டுருங்கண்ணா, ஒரு நல்ல கேள்வி கேட்டுருங்க. அதாவது அவர்கிட்ட இல்லை கேட்க பாடுவாருங்க, அதுதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓ சரி சரி. அவர் தமிழே மலையாளத்தில் பாடுவார். அப்படியா? ரேசர் தெரியும், அதுக்கப்புறம் சிங்கர். இதெல்லாம் ஒரு இதுங்க, நல்ல மாட்டுங்க. எல்லாம் நீங்களே சரி ஓகே. என்ன என் பக்கத்துல இருந்தது ஆமா, அங்கெல்லாம் இங்கே தானே வந்துட்டு இருக்கோம். தொப்பை கீழே வச்சு சுத்துவியா, அது பண்றியா? இது நல்லா இருக்கு. எல்லாம் சரிங்க. சரி ஓகே. சொல்லுங்க, இந்த சாங்கோட நிறுத்தாம இப்போ அடுத்து ஒரு படம் அப்படி இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக 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 டாப் கன்ஸில் அப்போ ஒரு அடுத்தது வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு சரிங்களா, அடுத்து ஒரு படம் பண்ணுவார். பண்ணுவார். ப்ரொடக்ஷன் டீம் அது புகழன்னு வச்சே பண்ணிடுவாங்க. பண்ணுறோம், நான் ஒரு கேரக்டராக இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம்? அண்ணன் முன்னாடி பிறந்தோம், தம்பி பின்னாடி பிறந்தோம். பக்கத்தில் வந்துட்டீங்க, இன்னும் அது இல்லை. பக்கத்தில் வந்துட்டீங்க, வயசு தான். இப்போ நீ தானே ஜெயிச்ச. யாருக்காவது கொடுத்துரு டாஸ்க். என்ன இது அவருக்கே காசு கொடுத்தோம். அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் கேட்டால் வயசு தான். இவ்வளோ சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் தான் இப்போ டாஸ்க் பண்ண நினைக்கிறேன். மிமிக்ரி பண்ணுவியா? போட்டிவா பண்ணுறீங்க நீங்கள், நல்லா நல்லா பண்ணுவோம். போட்டிவா பண்ணுறீங்க, பண்ணுங்க. எனக்கு இது மிமிக்ரிலாம் வராதுங்க. இல்லைனா ஏதாவது ஒரு ட்ரூத் கேட்டுருங்க. ஏதாவது பெஸ்ட் உண்மை அது சொல்ல அதை பண்ணி ஏதாவது ஒரு ட்ரூத் கேட்டுருங்க. ட்ரூத் கேளுங்க சொல்றேன். சொல்கிறேன் ட்ரூத்னா அது ஏதாவது ஒரு உண்மை, உண்மை. அவங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை வாங்கணும். வாங்கிடுவோம். சாட்டர்டே நைட்டு எங்கே போவேன்? சொல்லு, கோயிலுக்கு போவோம், ஊருக்கு போவோம் சொல்லு. சாட்டர்டே நைட் வீட்டுக்கு போவேன், நைட் ஆனால் வீட்டுக்கு போயிடுவேன். சரி ஓகே. அடுத்து, வேலைக்கு போகிற ஒரு விலங்கு. வேலைக்கு போகிற ஒரு விலங்கு. இங்கிலீஷில் வருது அது? இல்லை இல்லை இல்லை, உங்களுக்காக நான் தமிழ்ல எடுத்து வந்தேங்க. வேலைக்கு போகிற விலங்கு. உங்களுக்காக ஒரு குழு. குளிர் தேசத்தில் தான் இருக்கும். கரடியா? பனிக்கரடி. கரெக்ட். எல்லாமே ஜெயிச்சுட்டே இருக்கீங்க. சரி, அடுத்து ரெடியாங்க. இது முடிஞ்சிருச்சு, அங்கே போயிடலாம். ஆனால் ஏதாவது ஒன்றும் அவர் பண்ணல. லீவ் லெட்டர் கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் சைலண்டாக இருக்க எனக்கு தான் ஆப்பு ஏறிட்டே இருக்கு. அதான் நீங்கள் ஏதாவது ஒன்று வண்டி பண்ணி இந்த பக்கமே நான் திரும்புது. ரொம்ப பாவம் நானா. டைரக்டர் ரொம்ப கிரியேட்டிவாக இருக்குவார்ல, அதனால அவரே. சரி ஓகே, மறுபடியும் இப்போ 2025 நீங்கள் ரேஸில் கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு. இது எப்படி இது எனக்கு புரியலையே. அப்புறம் என்ன பண்ண ப்ரொடியூசரியா? அவருக்கு மட்டும் தொப்பை வச்சு சுத்த சொல்றீங்க. ப்ரொடியூசரு. ஆமா, மரியாதையோட இருக்கணும். ஓகே ஓகே. லாஸ்ட் ஒன். இதுலயாவது கண்டுபிடிச்சிருங்கண்ணே, ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து விட்டுருங்க. கொஞ்சம் ஈஸியாக கேளுங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்காக கேட்குறேன். வைக்காம பொருள் வைக்கப்படாத பையன் கேட்கறான், தொப்பைன்னு சொல்ல மாட்டோம்னால. அது என்ன அது ரொம்ப ஜென்ரல் நாலேஜ் மாதிரி இருக்கு. ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தொப்பை இருக்கு. ஜெனரல். கதவும் ஜன்னலும் இல்லாத ஒரு ரூம். ரெஸ்ட் ரூம். மஷ்ரூம். கண்டுபிடிச்சு நான் அப்படியே விடை பெறேன். அடப்பா, எவ்வளோ ஈஸியாக சொன்னேன், அழகாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படியே ஒரு ட்ரூத் கேட்டுருங்க. சரி, ஆனால் ஆசைக்கு அவர் உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்கட்டும். என்ன டாஸ்க் கொடுக்க போற? ஆனால் ஆசைக்கு நீங்கள் கொடுங்க. இவருக்கு என்ன கொடுத்தாலும் பண்ணிடுவாருங்க. நான் என்ன கொடுக்குறது? பண்ணுங்க, சும்மா ஸ்போர்ட்டிவாக பண்ணுவார் அண்ணன். தலைவர் டைலாக் பேசுங்க. தலைவர் ஸ்டைலில் தலைவர் டைலாக். என் வழி தனி வழி. அவர் அவ்வளோ பாடலாம் செஞ்சிருக்காரு, நீங்கள் கொஞ்சமாக அதில் இருந்தா பேசணுங்களா? ஆண்டவர் இருக்கான், நல்லவங்க வாழ்வாங்க, என்ன கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். சூப்பர். ஓகே, நன்றி. சூப்பராக பண்ணீங்க கேம். ஸோ கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக பண்ணதுக்கு ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. நீங்கள் சூப்பராக இன்டர்வியூ எடுத்தீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. பேக் டு கானா பீனா. ஸோ கானா பீனால நீங்கள் சொன்னீங்க அண்ணன், ப்ரொடியூசர் சொன்னாப்புல அந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருந்தது அண்ணனுக்கு. நீ ஓகே சூப்பராக பண்ணோன்னா ஹெட்செட்லாம் கைட்டான் கேமராமேன். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நல்லா ஸ்போர்ட்டிவாக பண்ணீங்க, வேற லெவலில் பேக்கப் பண்ணிடுவோம். ஹெட்செட்டை கைட்டிட்டு அவர் கீழே போனப்ப தான் மறுபடியும் காணா பீனா பண்ணாங்க. ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி புகழண்ணாவோட அந்த ஸ்ட்ரகிள் பற்றி பேசினார். அப்படி நீங்கள் பார்த்த அளவுக்கு புகழண்ணா எப்படி இதில் ஃபுல்ஃபில்லாக ஒர்க் பண்ணாருன்னு. ஒரு கால் வந்து கிராம்ப் ஆனது தாண்டி நம்மளுக்கு வந்து கேமராவில் ஃபேஸை எப்போவுமே ஒரு நடிகனாக என்ன பண்ணணுமோ அதை அவர் 100% இல்லை 200% பண்ணார். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன ஒரு ஜஸ்டிஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு கேரக்டர்னு உள்ளே வந்துட்டோம், அதை வந்து நம்ம எந்த பர்சன்டேஜ் குறையாமல் நம்மள்கிட்ட இருக்க பெயினை காட்டாமல். ஏன்னா அவருக்கு ஷோஸ்லலாம் வந்து அவர் பண்ணுறப்ப அவருக்கு பர்சனலாக நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கும், அதை காட்டிக்காமல் ஷோஸ்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும். இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இதை பண்ணுவாங்க. அதே மாதிரி அவரும் அதை வந்து இப்போ எதையுமே ப்ரெஷர் எங்கேயுமே காட்டிக்காமல் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, யாருக்கும் எந்த பாதிப்பும் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை பண்ணார். ஸோ
அதை நான் அவர்கிட்ட ரொம்ப ரசித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கானாபினாவோட ஆல்பமுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக இது ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க நம்புகிறேன். ஒரு நல்ல வைபாக பார்க்காதவங்க கண்டிப்பாக பரட்டை புகழ் சேனலில் கானாபினான்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. லவ் யூ. லிட்டில் டாக்ஸ் உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ எங்கே போனாலும் கண்டிப்பாக நீங்களும் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஓகே, ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. தேங்க்யூ.